நான் வடக்குன்னு சொல்ல விரும்பல. பட் நார்த் இந்தியாக்காரங்கள தேவையில்லாமல் கலாச்சிட்டோம், நம்ம ஆளுங்க அப்படி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. வெயிட், இத்தனை கோடி பேர் நம்ம கூட, நம்ம தெருவில், நம்ம ரோட்டில் பார்க்குற நம்ம சார்ந்த மக்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது சரியோ தப்போ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அது எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்றதை பார்த்து அதே ஜோனில் இருக்கிறது தான் நாம் அந்த டெசிஷனுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். நான் வந்து இவங்க எடுத்த முடிவே தப்பு, நான் கேரளா போகிறேன், கேரளா போகிறீங்கன்னா அங்கேயும் விஜய் ஃபேன்ஸ் தான் இருக்க போகிறாங்க, இல்லை நான் வந்து கண்ட்ரியை விட்டே போகிறேன், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்லை. ஸோ அவங்கள அகெயின் அவங்க டெசிஷனை தப்புன்னு சொல்லி பிராண்ட் பண்ணுறதுல எந்த யூஸும் இல்லை. தே ஹேவ் டேக்கன் எ டெசிஷன். அதாவது காசு இல்லாமல் அண்ட் கேஸ்ட் அண்ட் ரிலீஜியஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு பார்ட்டி பெரிய லெவலில் பவருக்கு வர முடியுன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ணோன்னா இது எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்றதை பார்க்கணும். பட் இப்போவும் சொல்கிறேன், எப்படி ஒரு கேஸ்ட் பேஸ்டாக ஒருத்தன் எப்படி இருக்கான்னு பார்க்காம என் கேஸ்ட்டுக்காரன் என் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது தப்போ, எப்படி ஒரு மதத்தை சேர்ந்தவன் என் மதத்தை சேர்ந்தவன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது, கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறது தப்போ, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஆள் பவரில் இருக்கான் அவன் என்ன பண்ணாலும் சரின்னு சப்போர்ட் பண்ணுறதும் தப்பு தான். ஸோ மை கைண்ட் ரெக்வஸ்ட், இப்போ பவரில் இருக்கிற பார்ட்டி டிவிகே அண்ட் டிவிகே தொண்டர்களுக்கு கேள்வி கேட்டு பழகுங்க. உங்களுக்கு மேலே ஹைரார்க்கியில் இருக்கிறவங்க பண்ணுற விஷயங்களை கேள்வி கேட்டு பழகுங்க. நான் என் சேர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ கிரிட்டிசிசம் வில் கண்டினியூ. அண்ட் த லாஸ்ட் திங், என்ன ஏதாவது ஒரு பார்ட்டியை சேர்ந்தவனா லேபிள் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதாவது டிவிகேவை நான் கிரிட்டிசைஸ் பண்ணோன்னா அதுக்கு நான் ஏதாவது ஒரு பார்ட்டியை சேர்ந்தவனா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லேபிளிங் நடந்துகிட்டே இருந்துச்சு. நான் வந்து இத்தனை பேர் கேட்குறீங்கன்னு ஒன்று என்ன ஒரு 100 பேர்லாம் கொஸ்டின் கேட்கல. ஆப்வியஸ்லி என் வீடியோ பார்த்து லைக் பண்ணுறது ஒரு 30 பேர் தான். அந்த 30 பேர் தான் என்னை இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்தவனா லேபிள் பண்ணுறது. ஸோ நான் இந்த கட்சியோ அந்த கட்சியோ அப்படின்னு எதுவும் கிடையாது. ஏன்னா 2021 நான் இந்த பாலிடிக்ஸ் ரீசன்லாம் பேசினேன். அப்போவே நான் வந்து ஒரு கட்சியோட ஃபேவராக தான் இருந்தேன். ஓப்பனாக சொன்னேன், என்டிகே ஃபேவராக தான் இருந்தேன் நான் இனிஷியலி. பட் அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது அடுத்து கொஞ்ச நாள் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போவே 5 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பிரேக் பண்ணிவிட்டு நான் அந்த மென்டாலிட்டியிலேருந்து வெளியே வந்துட்டேன். அண்ட் ஒரு கட்சி இல்லை, எல்லா கட்சியும் கிரிட்டிசைஸ் பண்ணோன்னா எந்த கட்சியும் சாராமல் தான் இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் எப்போவும் அந்த மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். உங்களுக்கு ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்கு, ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, இல்லை செட் ஆகாது உனக்கும் எனக்கு இதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்காக வந்து நீ வேறு யாரையும் லவ் பண்ணுற, நீ வேறு யாருக்குள்ளே கமிட்டாக இருக்க, யார் அந்த பாய் ஃப்ரெண்ட் போய் கேட்குறது எந்த அளவுக்கு அநாகரிகமோ